Hi all, welcome to my channel. இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு கார வறுவல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ் இது. இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ காரக்கருணை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன் அரிசி கழுவின தண்ணியில். வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஒரு துளி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து தோலோடு தட்டிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு இருக்குது, அஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது மூணுத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடலெண்ணெய், ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலெண்ணெய். இப்போ இந்த கருணக்கிழங்கு வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, பாதி அளவு வெந்துருச்சு. நீங்கள் ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது, ஃப்ரை பண்ணும்போது மீதி வந்து வெந்துடும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ வடிகட்டிக்கலாம். கருணக்கிழங்கு வேக வச்சு வடிகட்டியாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு வச்சுருக்கோங்க, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலரிக்கோங்க. கலரிட்டு அதை வந்து கருணக்கிழங்கோட சேர்த்து பெசரிடுங்க. உப்பு எல்லாம் ஒன்றும் சேர்ந்துடும். இது மாதிரி நல்லா பரட்டி வச்சுட்டு இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கருணக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். எண்ணெயும் கம்மியாகும், நல்லா டீப் ஃப்ரை நல்லாயிருக்கும். அதனால் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறையா விட்டுக்கணும், ஆனால் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் சுட்டுருச்சு. இப்போ கருவேப்பிலையும் பூண்டி வறுத்துக்கலாம். நல்லா அந்த பொரியிற சவுண்டு அடங்கினோடனே காரக்கண்ணி சேர்த்துடலாம். கருணக்கிழங்கு சேர்த்துடலாம். கிழங்கெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து மூடி வச்சு வேக வைங்க. இடையில ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்போ கருணக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நான் வந்து மூடியை எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி வெந்த பிறகு திரும்ப வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது ட்ரை பண்ணுங்கள். இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை வந்து தயிர் சாதம்னு இல்லை, எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.